ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி நினச்ச மாதிரியே காலேஜில் ஃபீஸ் கட்டிட்டு டாக்டர் சீட்டுமே வாங்கிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நேராக இங்கே ராஜாங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ராஜாங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே தாமரைக்கிட்டேயும் சாவித்திரிக்கிட்டேயும் நீங்கள் என்ன நல்லா இருக்கக்கூடாது, நான் டாக்டர் சீட்டு வாங்கவே கூடாது அப்படின்றதுக்காக தானே கெடா வெட்டவே ஏற்பாடு பண்ணிங்க. உங்களோட வேண்டுதலை அந்த சாமி கூட ஏற்றுக்கல பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மனசு வேணும். செய்கிற செயலில் நேர்மையும் அதாவது கண்ணியமும் எல்லாமே வேணும். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் அது அதாவது சொதப்பிக்கிட்டு தான் போகும். நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கலே கெடா வந்து அது நடக்கவே இல்லைல்ல. அதை தான் சொல்லி காட்டுறேன். ஏன் என் மனசுக்கு கண்டிப்பாக நான் நல்லா தான் இருப்பேன். நான் நினச்ச மாதிரி இப்போ போயிட்டு காலேஜில் 1,00,000 ரூபா பணத்தை கட்டிக்கிட்டு காலேஜ் சீட்டு வாங்கிட்டு தான் வரேன். மறுநாள்லேருந்து நான் காலேஜுக்கு டாக்டர் படிக்கிறதுக்காக காலேஜ் போக போகிறேன். தாமரை, நீ என்ன நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே நீ நினைக்கிறதுக்கு எதிராக தான் நான் நல்லா இருப்பேன். டாக்டர் வேலை வாங்க தான் போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ வயிறு எரிய போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாமரை இருந்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்று நடக்க போகுது தமிழ்ச்செல்வி. விவாகரத்து நடக்க போகுது. யாருக்கு தெரியுமா? உனக்கும் சேது மாமாவுக்கும் தான். உங்கள் 2 பேருக்கு இடையே எந்த உறவும் ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸு இன்னும் 2-3 நாளில் வந்துடும். சரியா? உனக்கும் சேது மாமாவுக்கும் எந்த உறவுமே இல்லை. நீயும் அவங்களும் புருஷன் பொண்டாட்டின்ற உறவை வந்து அத்து கழிச்சிக்கிட்டீங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நான் நினச்சதை எல்லாத்தையுமே சாதிக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்கிறதில்ல. எங்கள் அப்பா தாமரை, அதை நினச்சி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. என் குழந்தைய என்னால் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் நல்லா படித்து டாக்டர் ஆகுவேன். என் குழந்தையையும் நல்லபடியாக வளர்ப்பேன். யாரை எதிர்பார்த்தும் யாரோட உதவியாலையுமே நான் வாழணும்னு நினைக்கல. என் சொந்த காலில் சொந்த முயற்சியில் நான் வாழணும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரியா இந்த வீட்டில் வந்து ஊசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த வீட்டுக்கு கெடுதல், அதான் சொல்லுவாங்களே உண்ட வீட்டுக்கே கெடுதல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலாம் எனக்கு இருக்கவும் தெரியாது. சரி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிட்டு போங்க. நான் தாராளமாக சேது மாமாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அவங்களே என்ன வேண்டான்னு சொல்கிறப்போ நான் எதுக்காக அவங்கள இழுத்து பிடிக்கணும்? அப்படி இழுத்து பிடிக்கணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து கெத்தாக போகிறாங்க. இங்கே தாமரை இருந்துட்டு என்ன இவ கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் போகிறா. சரி, அவள் எப்படியாவது இருந்துட்டு போகிறா. நம்ம சேது மாமாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.